தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் இப்போது ஏன் தேவைப்படுகிறார், அல்லது செங்கோட்டையனுக்கு தாவேக்கா ஏன் இப்போது தேவைப்படுகிறது அப்படின்றது தான் இப்போது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா இப்போ அவர் இன்னைக்கு மார்னிங் வந்து அவரோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயை சந்திக்க போகிறாரு, அல்லது இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நாளைக்கு அவர் ஜாயின் பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் செய்திகள் தான். ஆனால் இந்த செங்கோட்டையன் அப்படின்றவர் வந்து யாருன்னு பார்க்கணும். முதல்ல கிட்டத்தட்ட வந்து 1972லேருந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பமான காலத்திலிருந்து இன்று வரையில் அந்த கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைவர், மிகுந்த அனுபவம் உள்ள ஒரு தலைவர். கிட்டத்தட்ட கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு அசைக்க முடியாத தலைவர். 9 முறை இதுவரையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பல முறை அமைச்சர்களாக இருந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் முக்கியமான துறைகளை கவனிச்சிருக்காரு. அதை தாண்டி ஜெயலலிதா அவர்களோட சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணத்தை அந்த வியூகம் வந்து அமைக்கிறதுல மிக முன்னோடியாக இருந்தவர் தான் செங்கோட்டையன். அவர் அந்தளவுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளாக வந்து அவங்க அந்த கட்சியில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இப்போது சமீபத்தில் அந்த கட்சியிலிருந்து பல்வேறு காரணங்களால் அவர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ அவர் எந்த திசையில் போவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. பிஜேபி வந்து அவர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க, அமித்ஷா சீதாராமனையெல்லாம் அவர் சந்தித்தார், அதனால் பிஜேபி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. நம்பர் 2, டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் சசிகலா இவங்களையெல்லாம் வந்து அந்த தேவர் குரு பூஜையில் சந்தித்த போது அவங்க ஒரு தனி அணியாக வந்து இயங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி பல்வேறு தகவல்கள் அவரை சுற்றியே இந்த அரசியல் களத்தில் இருந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்று அவர் வந்து தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறதா ஒரு நம்பகத்தகமான அல்லது கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் பண்ண ஒரு செய்தியாக தான் இப்போ அது இருக்குது. நாளைக்கு வந்து 27ஆம் தேதி வந்து அவர் விஜயை சந்தித்து தன்னை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கிய தலைவராக இணைச்சிக்க போகிறாரு. இதில் என்னென்னா, இப்போ தாவேக்காவுக்கு ஏன் இவர் தேவைப்படுறாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சோம் இல்லையா, அது வந்து என்னென்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அனுபவம் உள்ள கிட்டத்தட்ட இவர் அளவுக்கு அல்லது இவரோட குறைந்த அளவுக்குன்னு கூட ஒரு தலைவர்கள் வந்து அரசியலில் ஒரு அனுபவமான ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்றது பார்த்தோம்னா இல்லை. அங்கே இருக்கிற ஒரு 5-6 தலைவர்களுக்கு அந்த ஒரு அனுபவங்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்குது. அப்போது ஒரு கட்சியை வந்து வழிநடத்தும் போது அதில் ஏற்படுற இடர்பாடுகள், ஒரு பொதுக்கூட்டத்தை நடக்க வைக்கும்போது அங்கே தேவைப்படுற முன்னேற்பாடுகள், இல்லை அதில் எப்படி ஒரு சேஃப்டியாக அதை வந்து கொண்டு போகிறது, இல்லை இந்த அரசியல் காய் நகர்த்துகளில் வந்து எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது, என்ன மாதிரியான வியூகங்கள் அமைக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் அனுபவம் தேவைப்படுது. அந்த வகையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் எப்படி அவருக்கு பக்கபலமாக இருந்து அவர் ஒரு முன்னணி தலைவராக கொண்டு வந்தாரோ, அடுத்த எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க வச்சதாக இருக்கட்டும், இல்லை 29 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சதாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பண்டுட்டியாரோட ஆலோசனை வந்து மிக பக்கபலமாக விஜயகாந்துக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து விஜய்க்கு பக்கத்தில் இருக்கணுன்றது பொதுவாக பொதுமக்கள் கருத்து, இல்லை அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் இவங்க எல்லாரோட ஒரு எண்ணமாகவே இருந்துச்சு. அது ஏன் அங்கே இல்லை, அது இல்லாதனால தான் ஒரு சில கசப்பான சம்பவங்களோட நடந்துருச்சோ, இந்த நிலைமைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த அரசியல் அனுபவத்தை சொல்கிறதுக்கான ஒரு ஆலோசகர் இல்லையோ அப்படின்ற ஒரு செய்தி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ண போகிறது வந்து நம்ம செங்கோட்டையன் தான் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் டாப்பிக்காக இருக்குது. நிச்சயமாக அதை பண்ணுவாரான்னா 100% அவர் அந்த இடத்திற்கு தகுதியானவர். அந்த தாவேக்காவோட வெற்றியில் மிக முக்கியமான பங்கு அளிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து செங்கோட்டையன் போவாருங்கிறது நிச்சயமான உறுதி. ஏன்னா இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ரெண்டாவது வந்து இப்போ மற்ற தலைவர் போல ஒரு அதிரடியான தலைவரோ, இல்லை வேறு விதமான செய்திகள் அடிபடுற தலைவரோ அவர் இல்லை. ரொம்ப சாந்தமான ஒரு விஜய் எப்படி வந்து ஒரு அமைதியான ஒரு தலைவரோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு அனுபவம் மிக்க ஒரு அமைதியான ஒரு தலைவர் வந்து செங்கோட்டையன். அப்போ இவங்க 2 பேரும் ஒரு அணியில் சேரும்போது அந்த இயக்கத்துக்கான வலிமைங்கிறது மிக கூடுதலாக அமையும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. நாளைக்கு கிட்டத்தட்ட 27 அந்த டேட்டில் அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி அவருக்கு இந்த கட்சியில் என்ன மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஆனந்த் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக இருக்கார், ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு துறைக்கு பொதுச் செயலாளராக இருக்கார். இப்போ இவங்க எல்லாருக்கும் மிக அதிகமான ஒரு அனுபவத்தை கொண்டவர், மிக மூத்த ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு வரும்போது அவருக்கு என்ன மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க தக்க வச்சு அவரோட அனுபவத்தை பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தாவேக்காவ தலைவர் விஜயோட மைண்டில் தான் இப்போ அது ஓடிட்டு இருக்கும். அதை அவர் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு செங்கோட்டையன் அவர்களோட வருகை இந்த 2026 எலெக்ஷனில்
மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு அவரோட அனுபவம் வந்து மிகச்சரியாக பயன்பட போகுது. அது என்னங்கிறது நாளைக்கு அவங்க சேர்ந்த பிறகு நாளைக்கு நடக்கிற சம்பவங்களை 27ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்து அந்த கட்சியில் இணைத்து அவருக்கு வழங்கப்படுற பொறுப்பு, அதன் பிறகு அவர் படுற செயல்பாடை பொறுத்து தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி அமையுங்கிறது பார்ப்போம்.